இமயக்குருவின் இதய சீடன் பாபாஜியுடன் சந்திப்பு. விடியலில் மனா கிராமத்தை நோக்கி புறப்பட்டேன். நடுப்பகலில் போய் சேர்ந்தேன். அங்கே திபெத்திய இடையர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட வண்ண கம்பளிகளை பருத்தி ஆடை மீது அணிந்திருந்தனர். அவர்கள் எல்லோருமே புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். வியாசர் குகை வரும் வரை நடந்து சென்றேன். இயற்கையாக அமைந்திருந்த குகை போதுமான இடவசதியுடன் இருந்தது. சுற்றுப்புறத்தில் இருந்த இதர குகைகளையும் பார்த்து வரலாம் என முடிவு செய்தேன். பாறைகளின் மேலே நடந்து சென்று சரஸ்வதி நதி அலகானந்தாவில் சங்கமமாவதை பார்த்தேன். அதற்கு அப்பாலும் 1 மணி நேரம் பாறை பாதையிலேயே நடந்து வசுந்தரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றேன். சுவர்க்க ரோகிணிக்கு போக வேண்டும் என்பது என் எண்ணமாக இருந்தது. மகாராஜா தர்மர் மேல் உலகத்திற்கு அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார் என்றால் அந்த இடத்தில் ஏதாவது விசேஷம் இருக்குமல்லவா? ஒருவேளை அங்கே அசாதாரணமான மனிதர்கள் வசித்திருக்கலாம் அல்லவா? அப்போதுதான் அந்த இடத்தில் வெகு சீக்கிரமே இருள் சூழ்வதை உணர்ந்தேன். காற்று ஏற்கனவே குளிர்ச்சியாக இருந்தது. மேலும் யாருமே பார்வைக்கு தென்படவில்லை. பசி வயிற்றை பிசைந்தது. மனா கிராமம் வரையாவது சென்றுவிடலாம் என தீர்மானித்தேன். அங்கே யாரோ ஒரு கருணைமிக்க ஆத்மா இரவு தங்குவதற்கு இடமும் முடிந்தால் உணவும் தரலாம். சந்தேகம், பயம், பசி மற்றும் தோல்வியுணர்வு போன்ற பல்வேறு ஆதங்கங்கள் என்னுள் நிறைந்தன. ஒரு தேடலை நோக்கி புறப்பட்டு தோற்றுவிட்டேன். இப்படி வாழ்வதை விட இறந்து விடுவதே மேல். அலகானந்தாவில் குதித்து தற்கொலை செய்து கொள்வதே மேல் என முடிவெடுத்தேன். அச்சமயம் முழுவதுமாக இருட்டிவிட்டது. குளிர்காற்றின் ஊளை சப்தம் கேட்க ஆரம்பித்தது. மறுபடியும் வியாசர் குகையை வந்து அடைந்தேன். குகையின் வாசலில் தூணி ஒன்று பிரகாசமாக எரிவதை பார்த்து ஆச்சரியமடைந்தேன். நெருப்பு குளிந்துவிட்டு நடனமாட விறகுகள் பிரகாசமாக எரிந்து கொண்டு இருந்தன. உரிய வைக்கும் சீதோஷ்ண நிலையை தாண்டி நெருப்பின் உஷ்ணம் என்னை வரவேற்றது. யார் இந்த அக்னியை ஏற்றியிருக்க முடியும் என யோசித்தபடி அதை நோக்கி சென்றேன். யாராவது இடையராக இருக்குமோ, அல்லது இப்போதாவது ஏதோ ஒரு யோகியை தரிசிக்கப் போகின்றேனா? குகையின் உள்ளே இருந்து ஒரு குரல் வந்தது. எனக்கு மிகவும் பரிச்சயமான குரலாக தெரிந்தது. எனது மனதின் ஆழத்தில் இத்தனை வருடங்களாக புதைந்திருந்த அந்த குரல் இப்போதுதான் வெளி உலகிற்கு கேட்கிறதா? நடுங்கிக் கொண்டே குகையை நோக்கி சென்றேன். உள்ளே இருந்து நீளமான ஜடாமுடியுடன் இடுப்பில் ஒரு வெள்ளை துணியை மட்டும் அணிந்து இருந்த உயரமான மனிதர் வெளியே வந்தார். வா! அந்த குரல் தெளிவான இந்தியில் அழைத்தது. இத்தனை நாட்களாக எங்கே சுற்றி கொண்டு இருந்தாய் மது? மது நீண்ட காலமாக மறந்து இருந்த அந்த பெயரை கனவில் கேட்டிருக்கின்றேனே. யார் இந்த மனிதர்? நான் மது இல்லை, மும்தாஜ் அலிகான். போதும் போதும், எனக்கு தெரியும். வாஞ்சியூர் பலாமரத்தின் கீழிருந்து வியாசர் குகை வரை எல்லாம் எனக்கு தெரியும். வா, இங்கு வந்து உட்கார். நெருப்பு குண்டத்தின் அருகே உட்கார். முதலில் உனக்கு உணவை கொண்டு வருகிறேன். அதற்கு பிறகு நீ தூங்கலாம். நாளை நாம் பேசலாம் என்று அவரது வலது கையால் எனது தோலை மிகுந்த அன்புடன் தட்டி கொடுத்தார். அந்த கணம் இவரைத்தான் எனது வீட்டின் பின்புற பலாமரத்தின் கீழே எனது 9வது வயதில் சந்தித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். அவரேதான், குரல் கூட அதேதான். எனது குருவை சந்தித்து விட்டேன். தந்தை, தாய், ஆசான் என்று எல்லாமுமாய் இருந்த எனது குருவை சந்தித்து விட்டேன். அடுத்த 3½ ஆண்டுகள் அவரை விட்டு விலகாமல் இருக்கப் போகின்றேன். அவர் குகைக்குள் சென்று தனது கமண்டலத்துடன் வெளியே வந்தார். அதில் 2 சப்பாத்திகளும் சூடான உருளைக்கிழங்கு கறியும் இருந்தன. என் முன்னே வைத்து சாப்பிடு என்றார். நான் குனிந்து அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன். உங்களை பாபாஜி என்றே அழைக்கிறேன். எனக்கு வேறு எந்த பாபாஜியையும் தெரியாது. நீங்கள்தான் எனது பாபா, எனது தந்தை. எனது வாழ்க்கை முழுவதும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். எனது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் என்னை கண்டுபிடித்து இருக்கிறீர்கள் என்றேன். கண்களை கண்ணீர் மேகமாய் மறைத்தது. அதெல்லாம் சரி, முதலில் உட்கார், சாப்பிடு என்று பாசத்துடன் கூறினார். இமயமலை சூழ்ந்திருக்க அக்னிக்கு எதிரில் அமர்ந்து பாசத்துடன் பார்த்து கொண்டு இருந்த ஆசானின் முன்னால் அமர்ந்தேன். உணவை சுவைத்து உண்டேன். அவர் மறுபடியும் உள்ளே சென்றார். இந்த முறை ஒரு இனிப்பு ஜிலேபியை கொண்டு வந்தார். அதை நான் சாப்பிடும் வரை தனது கையிலேயே பிடித்திருப்பதாகவும் கூறினார். உண்டு முடித்தேன். பாபாஜி கொடுத்த அலகானந்தாவின் தூய்மையான நீரை பருகினேன். அடுத்த கணமே உறக்க நிலைக்கு வந்துவிட்டேன். என்னவோ பல யுகங்களாக தூங்காதது போல் இருந்தது. பாபாஜி என்னை குகைக்குள்ளே அழைத்து சென்றார். வெளியில் இருந்து வந்த நெருப்பின் மங்கலான வெளிச்சத்தில் உள்ளே இலைகள் தலைகளின் மேலே கம்பளி சால்வையை விரித்து பாபாஜி எனக்காக படுக்கை தயாரித்து வைத்து இருந்தார் என்பது தெரிந்தது.
மிருதுவான காற்று நெருப்பின் கதகதப்பை குகைக்கு உள்ளே அனுப்பி வைத்ததாக தோன்றியது. பாபாஜி என்னை பார்த்து கொள்வார் என்ற எண்ணத்துடன் உடனுக்குடன் தூங்கியும் விட்டேன். அன்றைய தினத்தின் கடைசி நினைவு என்னவென்றால், பாபாஜி தனது சால்வையில் பத்மாசனத்தில் அமர்ந்து அசையாமல் ஒரே நிலையில் அக்னியை பார்த்து இருந்ததுதான்.